Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa natubu ilayh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டும்தான். இதை தவிர வேறு எதுவுமே ஆதாரமாக ஆக முடியாது என்ற தொடரிலே நேற்றைய தினம் சஹாபாக்கள் நபித்தோழர்களாக இருந்தாலும் அவங்களிடமும் பிழைகள் வரும், அவங்களுக்கு வஹி வராது, அவங்களும் ஹதீஸ்களுக்கு மாற்றமாக சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு சில சான்றுகளை பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கு சமூகத்தில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் ஜும்மா வெள்ளிக்கிழமை வந்து 2 பாங்கு சொல்லக்கூடியதை நீங்கள்லாம் பார்க்குறீங்க. வெள்ளிக்கிழமை இன்றைக்கு மட்டும் ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லுவோம். ஒரு துணைக்கு ஒரு பாங்கு தான். ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் ஜும்மாவுக்கு 2 பாங்கு எல்லா பகுதியிலையும் சொல்றாங்க. இந்த எல்லா பகுதியிலையும் 2 பாங்கு சொல்றாங்களே, இதுக்கு ஏதாவது ஹதீஸ் இருக்கான்னு கேளுங்க. இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜும்மாவுக்கும் எல்லா தொழுகையும் மாதிரி ஒரு பாங்கு தான், ஒரு இகாமத்து தான். அந்த ஒரு பாங்கு ஒரு இகாமத்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. அப்படி இருந்தும் கூட இந்த வாரத்தில் ஒரு நாள் தொழுகிற அந்த தொழுகையிலேயே 2 பாங்கு உண்டாக்கி இருக்கிறாங்க. இது வஹீல உண்டாக்குனதா வஹீ இல்லாம உண்டாக்குனதா என்றால் இது ஒரு சஹாபி உண்டாக்குனாரு என்ற காரணத்தை சொல்லிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த இந்த வழிமுறை மாற்றிட்டாங்க. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது வந்து ஹதீஸ் வருது, ஸாயிப் இப்னு யஸீத் அறிவிக்கிறாங்க. புகாரியில 912வது ஹதீஸாக இதை நீங்கள் பார்க்கலாம். கானன் நிதாவு யௌமல் ஜும்மாத்தி, ஜும்மா நாள்ல பாங்கு சொல்வது என்பது அவ்வளவு இதா ஜலசல் இமாம் அல் மிம்பர், மெம்பர்ல இமாம் உட்கார்ந்த பிறகு சொல்வதுதான் இருந்தது. ஆனா அகதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும், அபீபக்கரின் அபூபக்கர் அவருடைய காலத்திலையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேருடைய காலத்திலையுமே எப்படி இருந்தது என்று கேட்டால், இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்ந்துருவார்ல, அதுக்கு பிறகு ஒரு பாங்கு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்றது கிடையாது. அப்போ முதல் பாங்கு இப்ப ஹதீஸ் எப்படி வருது, முதலாவது பாங்கு எப்ப இருக்கும், மெம்பர்ல ஏறி உட்கார்ந்த பிறகுதான் பாங்கு சொல்வார்கள். இது எல்லா பள்ளியிலையும் சொல்றாங்க. ஆனா இது 2வதாக சொல்றாங்க. எல்லா பள்ளியிலையும் இமாம் மெம்பர்ல ஏறணும் ஒரு பாங்கு சொல்றாங்க. அது மாதிரி 1 மணிக்கு அது சொன்னார்களே, ஆனால் 12 மணிக்கு ஒரு பாங்கு என்ன செய்யறாங்க, மக்களுக்கு எல்லாம் சொல்ற மாதிரி அறிவிப்பு செய்யற மாதிரி எல்லா துறைக்கும் அழைக்கிற மாதிரி ஒரு பாங்கு சொல்றாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒண்ணு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயும் இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயும் கூட இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வந்த பொழுது கஸரன் நாசு, மக்கள் எல்லாம் ஜாஸ்தியான பிறகு இன்னொரு அறிவிப்பை அவர் வந்து அதிகப்படுத்தினார். அது எங்க அதிகப்படுத்தினார்னா அல ஜௌராங்கிற ஒரு இடத்துல போய் ஒரு அறிவிப்பு செஞ்சிருவாங்க. பள்ளியாசல்ல அவர் செய்யல, இன்னொரு அழைப்பு, அதாவது துளைக்கு அழைக்கிற அழைப்பு இருக்குல்ல, பாங்கூர்ல அழைப்பு வருது, ஒரு அழைப்பை அவர் ஜாஸ்தி ஆக்கினாரு. அது மதீனாவுல உள்ள ஒரு கடை வீதி, அந்த கடை வீதியில போய் என்ன செய்யுங்க, மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, போய் முன்னாடி ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு ஜும்மாவுக்கு டைம் ஆச்சுன்னு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை இவங்க பாங்கு விளங்கி கொண்டு, உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்ச ஒரு பாங்கு என்று விளங்கி கொண்டு முதல்ல ஒரு பாங்கை நம்ம சொல்லிவிட வேண்டும். அவர் செஞ்ச கடத்தருவுல, இவங்க பள்ளியிலே என்ன செய்யறாங்க, 2 பாங்கையும் சொல்றாங்க. அவர் கடத்தருவுல போய் ஒரு அறிவிப்பு தான் செய்ய சொன்னாரு. ஏன்டா நிக்கிறீங்க, இப்ப இமாமுடைய உரையை கேட்கணும், முன்னாடி வந்தா தான் கேட்க முடியும். அவர் முன்னாடியே போய் டைம் ஆச்சு, சீக்கிரம் போங்க, துறை டைம் ஆச்சுன்னு சொல்லி அப்படி ஒரு அறிவிப்பை வந்து அதிகப்படுத்தினார்னு வருது. அது கூட தேவையற்றதுதான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யாத பொழுது அதை வந்து புதுசா போய் அறிமுகப்படுத்தின தப்பு தான். இருந்தாலும் அவர் பாங்கை அதிகப்படுத்தி இருந்தாலும் சரி, அது மார்க்கமாக கூடாது. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு என்ன மதிப்பு, வஹீல வழிகாட்டுதல் கிடைச்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் பூரா இப்படிதான் இருந்திருக்கு. ஒரு பாங்கு இமாம் மெம்பர்ல ஏறின பிறகு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாங்கு தான் இருந்தது. இப்பொழுது தெளிவாக ஹதீஸில் ஆதாரம் இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 4 மதுஹபுக்காரங்களும் சரி, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றும்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமானவர்களும் சரி,
நம்ம தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸ்ல மட்டும்தான் ஒரு பங்கு சொல்றோம் ஜும்மாவுக்கு. அதிகமான தௌஹீத்னு சொல்லக்கூடிய பேர்ல இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 2 பங்கு சொல்றாங்க. ஏங்க 2 பங்கு சொல்றீங்க? உஸ்மான் செஞ்சாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு உங்களுக்கு போதலையா? அவங்க தவறு செஞ்சுட்டாங்களா? அவங்க மிஸ்டேக் பண்ணது கண்டுபிடிச்சிட்டாரா? அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். நாம அதை எப்படி மார்க்கமா ஆக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் இன்னைக்கு எல்லா வாரத்தில் ஒரு நாள் தொழுகிற ஒரு தொழுகையில கூட பிதஅத் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் அதிகப்படுத்தினோமையானால் அது பிதஅத்னா வழிகேடு. இன்னும் சொல்ல போனா மதுஹபோட எடுத்துக்கொண்டால் ஷாஃபி இமாம், அதுக்குள்ள மதுஹபை பத்தி அடுத்த தலைப்புல வரும்போது உங்களுக்கு சொல்றேன் விவரமா. அந்த ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னதா வருது. அவர் பாங்க சொல்லியிருக்க மாட்டார், அறிவிப்பு தான் செஞ்சிருப்பாரு. பாங்கே சொல்லி இருந்தாலும் நான் தேர்ந்தெடுப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நடைமுறையை தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஷாஃபி மதுஹப் சொல்லி அதையும் மீறாங்க. ஷாஃபி இமாம் என்ன சொல்ற அவருடைய புஸ்தகத்துல உஸ்மான் பாங்கு சொல்லியிருக்க மாட்டார், ரசூலுல்லாஹ் மீர் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு அறிவிப்பு தான் செஞ்சிருப்பாங்க. சரி, அவர் பாங்கையே ஒன்று அதிகமாக்கி இருந்தாலும் எனக்கு விருப்பமானது நான் தேர்வு செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த நடைமுறையை தான் அப்படி சொல்லியிருக்காருல்ல. இந்த ஷாஃபி மதுஹபுடைய பள்ளியில எல்லாம் ஏன் ஒரு பங்கு 2 பங்கு சொல்றாங்க? ஷாஃபி மதுஹபுங்கிறாங்கல்ல, ஷாஃபி இமாம் என்ன சொன்னார் அது கேட்கணுமா இல்லையா? அப்ப ஷாஃபி இமாம் சொல்றாரு ஒரு பங்கு தான், 2 கிடையாது. உஸ்மான் செஞ்சாலும் ஏத்துக்கிற தேவையில்லை, நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் தான் வேணும்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு எல்லாம் சொல்றோம்னு கேட்டா, தெளிவாக ஒரு மார்க்கம் இருக்கும்போது கூட அவங்களா ஒரு ஏதோ நல்ல இடத்துல சேர்த்து விட்டுருவாங்க. சஹாபா சேர்த்து விட்டுருவாங்கன்னு விட்டுக்கிட்டே சொல்லல, அந்த ஹதீஸ் அதான் அர்த்தம் அப்படின்னு புகாரி என்ன செய்யறாரு, இத சாயிப் இப்னு யஸீத்ங்கிற ஒரு தோழர் சொன்னதாக பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா ஒரு பங்கு சொன்னாங்கன்னு அப்படி போயிட்டு இருக்க வேண்டியதானே. இன்னொருத்தர் நாளைக்கு 3 பங்கு ஆக்குனா என்ன செய்வீங்க? இன்னொருத்தர் மக்கள் அதிகமா போயிட்டாங்க, 50-60 கிலோல இருந்து இந்த இடத்துக்கு வர வேண்டி இருக்குது, 50 பகுதி 50 ஆள் அனுப்பி பங்கு சொல்ல வைங்கன்னா என்ன எங்க முடியும்? அப்ப மார்க்கெட் ஒரு வெளியெல்லாம் போயிட்டு இருக்கும், குழம்பி போயிடும், ஒரு யூனிஃபார்ம் இல்லாம போயிடும். அப்ப ஆளாளுக்கு உருவாக்குவதுங்கிற ஒரு வாசலை திறந்தோமையானால் அது வஹியை விட்டு நம்மளை திருப்பி விடும். வஹியில கிடைச்சது என்னன்னு தெரியாதப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எது, பின்னாடி சேர்ந்தது எதுன்னு தெரியாது. அதனால நம்ம தௌஹீத் ஜமாத்துல மாத்திரம் இது உறுதியா கடைபிடிக்கிறோம். ஜும்மாவுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பாங்க சொல்லிவிட்டு அப்புறம் இமாம் யாருன்னு ஒரு பாங்க சொல்வது கிடையாது, ஒண்ணுதான் சொல்றோம் சுன்னத்து பிரகாரம். அப்ப அந்த வஹியா மார்க்கம் என்பது மீறாங்களா இல்லையா? சஹாபாக்கள் காலத்திலே அது மாதிரி செஞ்சுதானே இருக்கிறாங்க. அதனால நம்ம அது ஆதாரம் எடுக்க முடியாது, வகை இல்லாம தான் செஞ்சிருக்கிறாங்க. அது எப்படி ஒரு பரவலான ஒரு விஷயம், தனியா சொல்ற விஷயம் கிடையாது. பாங்குங்கிறது பள்ளிவாசல் அபிஷியல் அறிவிக்கிறது, எனக்கு தெரியலன்னு சொல்ற விஷயம் இல்லை. ஒரு தனியா ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்ற ஹதீஸ் எல்லாம் ஒருத்தருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. பள்ளிவாசல்ல பாங்கு அத்தனை பேரும் கேட்பாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்துல சொன்ன பாங்கு அவ்வளவு பேரும் கேட்கிறாங்க. சரி, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அப்ப தெரியாட்டா கூட அபூபக்கர் ஆட்சி காலம் பூரா ஒரு பங்கு தான் சொல்லி இருக்கிறாங்க, அது அத்தனை மக்கள் அதை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உமரிலான காலத்துல 10 வருஷ காலம் அந்த ஒரு பங்கு தான் சொல்லி இருக்கிறாங்க. இவங்க காலத்தில் அதிகப்படுத்துறாங்கன்னு சொன்னா அது பிழை தானே, அதிகப்படுத்தினா தவறு தானே. அந்த தவறுக்கு எல்லாம் குற்றம் பிடிப்பான அந்த விஷயத்துல நான் வரல. மார்க்கப்படி வகி இல்லை, வகி இல்லாத ஒன்றை நம்ம மார்க்கமாக்க முடியாது. இந்த இவங்களுக்கு உஸ்மான் எனக்கு வகி வந்துச்சு அப்படின்னு சொல்லி செஞ்சாரா, அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மட்டும் நீ 10 வருஷம் கழிச்சு மாத்திக்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஏதாவது ஆதாரம் காட்டினாங்களா? அப்படிலாம் காட்டவில்லை. அதனால சஹாபாக்கள் நாங்க எடுத்துக்கிறோம் என்றால் அது சரியில்லை. சஹாபாக்கள் அவங்களாக சில செய்யறாங்க, செஞ்சு இருக்கிறாங்க என்பதற்கு புகாரில 912வது பார்க்கிறோம். அதே மாதிரி தொழுகையை பொறுத்தவரைக்கும் 5 வேளை தொழுகை ஜமாத்தாக நடத்தக்கூடிய ஒரு இபாதத். அது டெய்லி மக்கள் போயிட்டு இருப்பாங்க. அதை எப்படித்தான் சொல்லணும் என்பதை ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் இருக்கிறது. நோம்புல கூட தனித்தனியா வைக்கிறோம், அதுல ஆளாளுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கணும், இப்படி வைக்கணும்னு தெரியல, வீட்டுல போய் எப்படி நோம்பு வைக்கிறீங்க, என்ன மாதிரி செய்யறீங்க அது தெரியவில்லை. தொழுகை என்பது அப்படி சொல்ல முடியாதுல்ல, எல்லாரும் ஏகமான அதை தெரிஞ்சு வச்சிருவாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அனஸ் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்ல ரொம்ப கடைசியா மூத்த போனவர். சின்ன பிள்ளையா இருந்தார், ரசூலுல்லாஹ் காலத்துல 10 வயசு பிள்ளையா இருந்தாரு. அப்ப அது 10 வருஷம் பணிவிட செஞ்சாரு, 20 வயசு அவருக்கு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மூத்தா போய் ரொம்ப காலம் வாழ்ந்து மரணிக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, அவருடைய கடைசி காலத்துல பாக்குறாரு எல்லாம் மாறி போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எல்லாம் மாத்திட்டாங்க. யார் மாத்திட்டா? சஹாபாக்கள் அடுத்த தாபியீன்கள் காலத்துல இவர் இருக்கிறாரு, இவர் சஹாபாக்கள் காலத்துல இருக்கிறாரு.
சஹாபாக்கள்லாம் முடிந்த பிறகு தாபீன்கள் வர்றாங்களே, அந்த ஜெனரேஷனை இவர் வாழ்றாரு. அப்ப கடைசி காலத்தில் என்ன செய்யறாரு? இவரு வாழ்ந்து மரணிக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, மா ஆரிபு செய்யன் மிம்மா கான அல அகதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த எந்த ஒன்றையும் நான் இப்ப பார்க்க முடியலையே. 1000 வருஷம் ஆயிருல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் 20 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் ஆயிருக்குது. அந்த காலத்தில் அவர் என்ன செய்யறாரு? மக்கள்கிட்ட சொல்றாரு, எப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல எல்லாத்தையும் மாத்திட்டீங்களப்பா. அப்ப தாபீன்கள் காலத்துல மாறி போச்சு. தாபீன்கள் காலத்துல சஹாபி, இவரு கடைசி சஹாபி. தாபீன்கள் காலத்துல பேசுறாரு. தாபீன்கள்ட்ட சொல்றாரு, நான் உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒண்ணு கூட காணாம எல்லாத்தையும் மாத்தி வச்சு இஷ்டத்துக்கு செய்றீங்களேங்கிறாரு. அப்ப இஷ்டத்துக்கு செஞ்சிருக்காங்க வழங்குதுல. அப்போ அவர்கிட்ட கேட்கிறாங்க, எல்லாத்தையும் மாத்தி விட்டோம், கீழே அசலா தொழுக கரெக்டா செய்யணும்ல அப்படிங்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? அதையும் தான் மாத்திட்டு இருப்பாங்கிறாரு. தொழுகை கரெக்டா இருக்குன்னு கேட்கறாங்க. இல்ல வேற ஒரு விஷயத்துல மாத்திருக்கலாம், தொழுகை சங்கிலி தொழுகா ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு கீழே அசலா தொழுகையுமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அலைஸ லையாத்தும்மா லையாத்து ஃபீஹா, அதுல வீணாக்க வேண்டிய அளவுக்கு வீணாக்கிட்டீங்கப்பா. தொழுகையில் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சேர்த்து விட்டீங்களப்பா. ஹதீஸ் படி நீங்க தொழுறீங்க. அப்ப ஹதீஸ் படி தொழலை என்பது அப்ப வந்துருச்சு. எப்ப தாபீன்கள் காலத்துல வந்துருச்சு. அப்ப எப்படி நம்ம சிறந்த சமுதாயத்தை பின்பற்றுறோம், சிறந்த சமுதாயத்தை பின்பற்றுவோம்னா எப்படி பின்பற்றுறது? சிறந்த சமுதாயத்தை பின்பற்றினா என்ன ஆகும்? எல்லாத்தையும் மாத்திட்டாங்கன்னு சொல்றாரு. சஹாபி தானே சொல்றாரு, இட்டுக்கிட்டே சொல்றாரு, கண்ணால பார்க்கிறாரு. நிறைய மாற்றங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த விஷயங்கள் பல வகை மாறிவிட்டது. உதாரணத்துக்கு இந்த உஸ்மான் பாங்கு மாத்தின கூட கவனிச்சுட்டு வரவர். பாங்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒன்று இருந்துச்சு, 2 ஆக்கி விட்டாங்க. இப்படி எத்தனை விஷயத்தை பார்த்திருப்பாரு. அப்ப 3 தலாக்கு ஒரு தலாக்கு இருந்துச்சு, 3 ஆக்கி விட்டாங்க. இப்படியே நிறைய எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்கன்னு நொந்து போய் அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒண்ணு கூட காணாம எல்லாத்தையும் மாத்தி விட்டீங்களா? என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப எப்படி அவங்க செய்வதெல்லாம் நீங்க மார்க்கம்னு எடுத்துக்கிறீங்க? எல்லாத்தையும் மாத்திட்டாங்கன்னு சொன்னா அப்படி ஒருத்தர் அவர் சொன்னார் இவர் சொன்னார் வந்தா அது மாத்தினதா வஹீல வந்ததா? வஹீய காட்டினா வஹீல இருந்து எடுத்துக்கிறோங்க. வஹீய காட்டாம செஞ்சாருன்னா அவருடைய கருத்துல எடுத்துக்கிறோங்க. நபி சொன்னார்கள் சொல்லட்டும், ஏத்துக்கிறோம். நபி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அதை செய்யட்டும். 3 பாங்க நம்ம 30 பாங்க கூட சொல்லட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 பாங்க சொன்னார்கள் சொல்லட்டு அந்த பொறுப்பு அவர் சுமந்துக்கிறார், நம்ம பின்பற்றிட்டு போயிடுவோம். அப்படி இல்லாம நம்மளா அதிகப்படுத்தினா என்ன அர்த்தம்? இது புகாரில பாத்தீங்கன்னா 529 530 அனஸ் சொன்னது எல்லாத்தையும் மாற்றி விட்டீர்கள் ஒண்ணு கூட இல்ல என்று அவர் நொந்து போய் சொன்னதை புகாரில பார்க்கணும். அப்ப சஹாபாக்கள் காலத்துல தாபீன் காலத்துல நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி ஒன்னு சொல்லுது, அவங்க ஒன்னு சொல்லியிருக்காங்க, ஆதாரம் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்ட புஸ்தகம் தானே, இதுல எந்த விதமான குறையும் கிடையாது, அறிவிப்பாளர்களும் கிடையாது, கருத்துலையும் குறை கிடையாது. இது எப்படி நம்ம அவங்களை ஃபாலோ பண்றது? அவங்களை பின்பற்றினா இப்படி நம்ம சரியா ஒரு மார்க்கத்தில் அல்ல எப்படி அனுமதிப்பான், அதை பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி குர்ஆன்ல 114 சூறான்னு எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல, 114 அத்தியாயம் இருக்கு. இதுல யாருக்கும் இன்றைக்கு ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. 72 கூட்டத்தில் போய் கேட்டாலும் எல்லாரும் என்ன செய்வாங்க? 114 சூறான்னு சொல்லுவாங்க. ஷாஃபிக்கு 114 தான், அனபிக்கு 114, நமக்கு 114 தான். யாரை போய் கேட்டாலும் குர்ஆன்ல எத்தனை அத்தியாயம்? 114 சூறான்னு இருக்கு. இப்னு மஸ்ஊத் ஆரம்ப கால சஹாபி தானே, அவரும் குர்ஆனை எழுதி வைத்துக் கொண்டவர்கள் ஒரு ஆள். குர்ஆனுடைய மன்னனும் செய்தவர், குர்ஆனை எழுதி வைத்துக் கொண்ட ஒரு ஆள். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, குர்ஆன்ல 112 சூறா வச்சிருக்காரு. அவர் எழுதின குர்ஆன்ல மட்டும் என்ன செஞ்சு 112 தான், 114 கிடையாது. இந்த கடைசி 2 சூறா இருக்குல்ல, அது அவர் எழுதல. அவருடைய குர்ஆன்ல எழுதல, தவறுதலா எழுதுறது கிடையாது, அது குர்ஆன்ல இல்லவே இல்லைன்றார். சொல்லி காட்டின பிறகு அது சும்மா துவா, ஓதி கொடுத்த துவா. அது குர்ஆன் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லல, அது சும்மா ஓதி பாக்குறது, பாதுகாப்பு இருக்கிறேன் அப்படிலாம் வருதுல, அது மாதிரியான ஒரு துவா. அப்படி சொல்ற தப்பு இல்லை, எனக்கு குருண்டு தான் வருது, நீ சொல்லுன்னு வருது. ரசூலுல்லாஹ் ஓதி பார்த்தாங்கன்னு மாதிரி அது இல்ல. அவர் புரிந்து கொண்ட வகையில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. அது குர்ஆன் கடைசி வரைக்கும் அவர் எழுதவே இல்லை. 112 சூறாவை தான் வச்சிருந்தார். அப்ப குர்ஆன்ல உள்ள ஒரு 2 சூறாவை கூட குர்ஆன் தான் விளங்காத அளவுக்கு இருந்தாங்களா இல்லையா? எழுதாம இருந்தாங்களா இல்லையா? அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல தூக்குற காலத்துல தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் போது கடைசியா நெஞ்சார் அவரு அதை அழிச்சார்னு வைங்களேன், தன்னுடைய இதை ஒத்துக்கிட்டாரு. அது கூட நிர்பந்தப்பட்டு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னதாக எல்லாம் சில அறிவிப்புகள் இருக்கிறது. இது அஹ்மதுல 20244 ஹதீஸ்ல இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத குர்ஆன்ல உள்ளதான் என்று சொல்வதற்கு ஆதாரத்தை காட்டி
இப்படி இருக்கும் பொழுது உபை இப்னு கஅப் சொல்றாரு, இப்படி இருக்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் அவர் எழுதாம இருக்கிற அவர் தப்பு, அது குர்ஆன் தான், அது ஜிப்ரீல் வந்து இதை ஓதி காட்டினாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர் மறுத்து அவங்க காலத்தில் மறுத்தும் இருக்கிறார்கள். அப்ப எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, குர்ஆன் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அதுல உள்ள 2 சூறாவை கூட குர்ஆன் இல்ல, துவா சாதாரண துவா 112 சூறா தான் குர்ஆன்ல என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா அவருடைய ஆய்வின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார். அவர் வேணும்னு சொல்லாம இருப்பாரே, ஆனால் அல்லாஹ் அவரை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் மேற்று என்ன, நம்மளும் இப்னு மஸ்ஊத் பின்பற்றி 112 சரியா வருமா? இப்னு மஸ்ஊத் சஹாபி சொல்லிட்டாங்க, அவர் ஒரு சஹாபி தானே, நம்ம 112 வச்சுக்கணும்னா ஒத்துக்குறீங்களா யாராச்சும்? அப்ப நம்ம என்ன பிழை விட்டு இருக்கிறாங்க, பிழை விட்டா நம்ம தள்ளிட வேண்டியதுதான் அப்படிங்கறத விலகி கொள்ளுகிறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில விஷயங்களை வந்து இந்த ஜக்காத் விஷயத்தை எடுத்துக்கங்க. இப்ப ஜக்காத்துங்கிற இஸ்லாத்திலே கட்டாய கடமை தானே. நம்ம யாருக்கா கருத்து வேறுபாடு இருக்கா? இல்ல. எல்லா குரூப்பும் 5 கடமைங்கிறது அவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட கூட இஸ்லாத்தின் கடமை 5ன்னு சொல்லிட்டு கேட்டா அழகா சொல்லுவாங்க முக்காவாசி பேர். தொழுகை ஜக்காத்து உங்கள்ட்ட ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்கு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிடுறாங்க. மூத்தா போனோம்னா அபூபக்கர் சித்திக் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்தவங்க ஒரு கணிசமான பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, தொழுகை நோம்புலாம் வைக்க ஜக்காத்து தரமாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜக்காத்து கொடுத்தாங்க. அப்ப தொழுகை நோம்பு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு காஃபி முஸ்லீம் சஹாபி தான். அப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, ஜக்காத்து கிடையாது. ஏங்க கிடையாது? அந்த காலத்துல ஒரு வறுமைக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து திட்டாது, அது மார்க்க கடமை எல்லாம் கிடையாது. இப்ப நல்லா இருக்கு, அரசாங்கம் செழிப்பா இருக்குது, இப்ப நாங்க ஜக்காத் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜக்காத் தரமாட்டோம் மறுத்துட்டாங்க. மறுத்தவங்க என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் மறுத்தன ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு பெரிய கேங்காக சேர்ந்து மறுக்கிறாங்க. சும்மா நான் தர மாட்டேன்னு இல்ல, அரசாங்கம் போய் வசூல் பண்ண போகும்போது ஒருத்தர் மறுத்தாருன்னா பிடிச்சி வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு இடத்துல இல்ல தரமாட்டோம்னு சொல்லி ஒரு கூடி வச்சு பேச மாதிரி ஒரு குழுவாக கூட்டமாக சேர்ந்து கொண்டு ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் என்ன செய்யறாங்க, யாராவது நீங்க வந்து ஜக்காத்து கொடுக்க யாராவது மறுத்தால் லவ் காத்திலன்னஹும் வலதஹதி, உங்கள் அத்தனை பேருக்கும் எதிராக நான் வந்து யுத்தம் செய்வேன். எப்படி எதிரிகள் நாட்டோடு சண்டை செய்வோமோ படையை வைத்து நான் அவரோட யுத்தம் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அப்ப உமர் கேட்கிறாரு, எப்படி உங்க இஸ்லாத்தை ஏற்ற மக்களுக்கு மத்தியில அவங்கள்ட்ட போய் நீங்க எப்படி யுத்தம் செய்வீங்க? உமர் கேட்கிறாரு, யுத்த பிரகடனம் ஜக்காத் யாராச்சும் கொடுக்கவில்லை என்றால் ராணுவத்தை அனுப்பி என்ன செய்யறது, உனக்கு உன்னோட போர் தான், போர்ல கொள்றது, நீ நானும் வந்துக்கிறேன், ஜக்காத்து மறுக்கிறியா நீ அப்படிங்கிற அளவுக்கு அபூபக்கர் ஒரு போல்டான ஒரு நிலை எடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு மறுக்கிறாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது, அவங்க முஸ்லீம் தானே, கலிமா சொல்லிட்டாங்கல்ல, கலிமா சொல்லி இருக்கும்போது அதுக்காக நீங்க யுத்தம் செய்வீங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, யாரு வந்து தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரிக்கிறார்கள் அல்ல, ரெண்டையும் சேர்த்து சொல்றான், அகீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள், இப்படி சேர்ந்து வருது. இதுல தொழுகை மட்டும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு உள்ளது, ஜக்காத்து மட்டும் தொழுகை மட்டும் கியாம நாள் வரைக்கும் உள்ளது, ஜக்காத்து அன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு பிரிப்பார்களே, ஆனால் நான் அவங்களோட என்ன செய்வேன், யுத்தம் செய்யத்தான் செய்வேன். சில பாயிண்ட்களை வளர்க்கணும்னா உமர் புரிஞ்சுட்டார், சார் நீங்க சொல்ற சரிதான் சொல்லி. அப்புறம் இதுக்காக வேண்டி நிறைய பேர் முர்த்ததா போனாங்க. இதுக்காக வேண்டி ஜக்காத்தை வசூலிக்க முடிவெடுத்த காரணத்தினால இஸ்லாமே வேணான்னு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல முஸ்லிமா இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து சஹாபின்னு அவங்களை அறிஞ்சு வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு ஜக்காத்தை காரணம் காட்டி மதம் மாறிவிட்டார்கள். பணம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு நிலைப்பாட்டை மாற்றக்கூடியவர்களும் சஹாபாக்கள் முந்தி இருந்திருக்கிறாங்க. பிறகு ஒரு சஹாபாக்கள் இருக்கல போயிட்டாங்க, முர்த்ததா போயிட்டாங்க, சஹாபிகள் வரமாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி அறிஞ்ச நிலையில் மூத்தா போயிருப்பாங்க, அவங்க தோழர்கள் நினைச்சு மூத்தா போயிருப்பாங்க, தோழர்களா தான் இருந்தாங்க. அபூபக்கர் காலத்துல மதம் மாறிவிட்டார்கள். அப்புறம் கம்பல்சரியா அடக்குமுறை செய்துதான் ஜக்காத்தை வசூல் பண்ணாங்க. தொலைச்சிருவன் சொல்லிட்டு செய்யறாங்க, வலுக்கட்டாயமா வசூல் பண்றாங்க. அப்ப இந்த ஜக்காத்துங்கிற ஒரு விஷயம், இது நீங்க புகாரில இந்த முழு சம்பவத்தை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். புகாரில 6924, 1400, 7285 இந்த 3 ஹதீஸையும் பாத்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட ஜக்காத்து முடிந்து விட்டதுன்னு மறுத்தவும், அவங்களுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செஞ்சதும், மதம் மாறி போனதும், உமர் அப்ஜெக்ஷன் எல்லாம் அந்த ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா, 5 கடமையில ஒன்னும் நம்ம எல்லாம் விளங்கி இருக்கிறோம். சஹாபாக்கள் சொல்லிதான் ரசூலுல்லாஹ் காலத்துல அவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு ஜக்காத் தர மாட்டேன்னு ஒரு குழுவே திரும்பி போச்சுன்னு சொன்னா எப்படி யாரை எப்படி நம்ம பிரிச்சு அறிகிறது? சஹாபின் தான் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தாங்க, மதத்தை விட்டு இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்களே, முர்த்ததாகி போயிட்டாங்களே. அப்ப அந்த மாதிரி எல்லாம் போனார்கள் என்பதை பார்க்கும் பொழுது வஹீதான் பாதுகாப்பு. நமக்கு எது பாதுகாப்பு?
சஹாபிகள் அப்படி சஹாபி இந்த மாதிரியான ஆட்களும் இருந்திருப்பார்கள். ஒரு நோக்கத்துக்காக வேண்டிய இஸ்லாத்துக்கு வந்திருந்த ஆட்களா இருப்பாங்க. அவங்க அல்லாஹ் வந்து அபூபக்கர் காலத்தில் வெளிப்படுத்தி காட்டி விட்டான். ஏதோ அப்படித்தான் உண்மையா வந்து போயிருக்க மாட்டாங்க. ஏதோ நோக்கத்துக்கு வந்திருக்காங்க, ரசூலுல்லாஹ் கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்குது. ஒரு பிரச்சனை வந்தவன அபூபக்கர் காலம் தானே எதிர்த்து ஈஸியா ரசூலுல்லாஹ் எதிர்க்க முடியாது, இவர் ஈஸியா தட்டி விட்டு போய் நினைச்சிருக்காங்க. இவர் கடுமையான உறுதிப்பாடை காட்டினால அவங்களால அதை ஜெயிக்க முடியல. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நம்ம பார்க்கும் பொழுது, அப்ப சஹாபாக்கள்ல இப்படியான அடிப்படையான கடமை மருத்துவங்களும் இருந்திருக்கிறார்கள். இதுக்காக வேண்டிய இஸ்லாம் வேணாண்டு போனவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கணும்? பாதுகாப்பான வகை இருக்கு, அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இருக்கிறது, அது போதும். அதனால அதை யோசிச்சு பார்க்க வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி சொல்றாரு இப்னு ஹஜர் சொல்றாரு, நம்ம பூசைகள் இப்னு ஹஜர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த சம்பவத்தை சொல்லிட்டு பெரிய பெரிய சஹாபாக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஆதாரங்கிறார். பெரிய பெரிய சஹாபாக்களுக்கெல்லாம் இது தெரியாம அபூபக்கர் சண்டைக்கு வராங்களா, எப்படிங்க அவங்களை யுத்தம் முறைய தராட்டி விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப வந்து பெரிய பெரிய சஹாபாக்களுக்கும் பிழைகள் வரலாம் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இப்னு ஹஜர் வந்து செய்றாரு. புகாரிக்கு விளக்க உரை எழுதியிருக்காருல, அவரே குறிப்பிடுறாரு அந்த மாதிரி. அடுத்து என்னன்னு கேட்டா, இதோட முக்கியமான விஷயம் இஸ்லாத்துல அகீதா அடிப்படையான விஷயங்கள். அடிப்படை விஷயம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாயிட்டாங்கன்னு விளங்கி இருக்கிறீர்கள, மூத்தாயிட்டாங்க உசுரோடு இருக்கிறாங்களா? மூத்தாயிட்டாங்க. மூத்தானதுனால அடக்கம் பண்ணியிருக்கிறோம். வேற வகையான வாழ்க்கை வாழ்வாங்க. மூத்தான எல்லாருமே என்ன செய்யறாங்க? வேற வகையான வாழ்க்கை, பரிசக்கூடிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இந்த துன்யாவோட உள்ள உறவை பொறுத்தவரைக்கும் முடிந்து விட்டது. துன்யாவுக்கு அவங்க வரமாட்டாங்க, நம்ம பேசுற அவங்களுக்கு வழங்காது, அவங்க பேசுற நமக்கு வழங்காது, நமக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, இந்த பூமிக்கு வருகை தர வேண்டிய அவசியமும் கிடையாது, அவங்களுடைய போதனைகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கு நம்ம விளங்கி வச்சிருக்கோம். ஆனா இது இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் விளங்கி வைத்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த நேரத்தில் நடந்தது. ரசூலுல்லாஹ் எல்லாரும் பாடம் கத்துறாங்க சஹாபாக்கள்லாம். இஸ்லாத்தின் அடிப்படை வந்து அல்லாஹ் ஒருத்தனா ஹய்யுல் கய்யூம். ஆயத்துல் குர்சில என்ன வருது? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சாகாமல் உயிரோடு இருப்பவன் என்று அல்லாஹ்வுடைய தன்மை. ஹய்னா உயிரோடு இருக்கிறவன், கய்யூம்னா என்றென்றும், என்றென்றும் உயிரோடு இருக்கிறவன் யாருடைய தன்மை? அல்லாஹ்க்கு மட்டும்தான். எந்த மனிதரா இருந்தாலும் என்றென்றும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, போய்தான் ஆகணும். மனுஷனுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள வித்தியாசம் எதுல இருக்கிறது? ஹய்யுல் கய்யூம்ல இருக்கிறது. இப்ப இந்த ஹய்யுல் கய்யூமை விளங்கினோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதை அவங்க மறுத்திருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கல்ல, கண்ணு முன்னாடி பாக்குறாங்கல்ல, கூப்பிட்டு பாக்குறாங்க, கை கால் அசைய மாட்டேங்குது, பேச மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா அப்படி உடம்பு தான் இருக்கு, நல்லா தெரியுது கண்ணு முன்னாடி, அவங்களுடைய பாடிய கண்ணு முன்னாடி பாக்குறாங்க, எந்த அசைவுமே இல்ல. இப்ப என்ன முடிவுக்கு வரணும்? ரசூலுல்லாஹ் விட்ட பாடங்கத்தை சஹாபாக்கள் தானே மௌத்தாயிட்டாங்கன்னு வரணும். மௌத்தாவலங்கிறாங்க. பாடியை போட்டு வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பை வந்து அடக்கம் செய்யாமல் போட்டு வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லைங்கிறாங்க. இதுல யாரெல்லாம் முக்கியமா சொல்றா? உமர் தலைமை தாங்கிறார். எந்த உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறாங்க, இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசான் உமர், உமர் நாவில் சில நேரங்கள் அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த மாதிரியான சிறப்பு பெற்ற உமர் என்ன பண்றாரு? எவனாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்கன்னு சொன்னீங்க, நடக்கிறது வேறங்கிறாரு. அவர் கொஞ்சம் போல்டான ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆளுங்கிறா, இல்ல பயப்படுறாங்க, அவர் தலையை சீவிடுறாங்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து இருக்கிறார்கள், கண்ணு முன்னாடி அவங்க மரணித்து இருக்கிறது தெரிகிறது, ஆதாரங்கள் அடுக்கடுக்காக குர்ஆன்ல இருக்கிறது. இன்னக்க மையத்தும், நீ மரணிக்கக்கூடியவர், குர்ஆன்ல வசனம் இருக்குது, நீ மரணிக்கக்கூடியவர், இன்னஹும் மையத்தும், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து மரணித்து விடுவார்கள் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவையும் மாத்தவ் குத்தில, இந்த முகமது மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபுத்தும் அல்ல ஆக்காபிக்கும், வந்த வழியே போய் விடுவீங்களா அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிருவாங்கன்னு வழங்கா இல்ல. அதுல இருந்த ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது இந்த வசனம் இறங்குது. எப்படி இறங்குது? அவையும் மாத்த, இந்த முகமது மரணித்து விட்டால், அவ் குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபுத்தும் அல்ல ஆக்காபிக்கும், ரிவர்ஸ்ல போயிருவீங்களா, அவங்களுக்காக அந்த மார்க்கத்துக்கு வந்தீங்களா, எனக்காக நீங்க வரலையா என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு வசனத்தை கேட்டிருக்கான். இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிற யாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதை பார்த்த உடனே என்ன முடிவுக்கு வந்திருக்கனே? எல்லாருக்கும் வரக்கூடிய மௌத்து அவங்களுக்கு வந்து விட்டது, அப்படித்தான் விளங்கணும். இன்னும் சொல்ல போனா பல உரைகள் நிகழ்த்தும் பொழுது மரணத்தை சொல்ற மாதிரியே உரை நிகழ்த்துவாங்க. கடைசி காலங்கள்ல சஹாபாக்களுக்கு விலகி அழுதுதான் இருக்கிறாங்க. விடைபெறுற உரையாக இருந்தாலும் சில ஆரம்பத்தில் படிச்சோம்ல,
விடை பெறக்கூடிய ஒரு உரையாக இருந்தது என்றெல்லாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரணிப்பேன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் உரைகளில் சொல்லி, நான் என் வேலை முடிந்து விட்டது, என் கடமை முடித்து விட்டேன், நீங்க சொல்லிவிடுங்கள், அல்லாஹ் நீனா சாட்சி, இதெல்லாம் எதை காட்டுது? நான் எத்தி வைத்து விட்டேனா? மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஹல் பல்லகுத்து, நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேனா? அப்ப எல்லாத்தையும் கடைசி வச்சு கடமையெல்லாம் நிறைவேற்றி விட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அல்லான்னு அல்லாஹ் சாட்சியாக்குனாங்களே, அது மரணத்தை சொல்லலையா? இப்படியும் சொன்னாங்க. ஹதீஸ் குர்ஆன்லயும் இருக்கிறது. அது மாதிரி முஆது இப்னு ஜபல் ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்பும் பொழுது, அநேகமாக அடுத்த ஆண்டு நீ வரும்பொழுது என்னை பார்க்க மாட்டாய் அப்படி சொல்லி அனுப்புறாங்க. நீ உங்களை கவர்னர் அனுப்புற, அடுத்த ஆண்டு நீ வரும்போது என்ன செய்ய மாட்டேன், நீ என்னைய பார்க்க மாட்டான்னு சொன்னாங்க. பார்க்க போதா போயிட்டாங்க. அப்ப இப்படி எல்லாம் தனிப்பட்ட முறையிலையும் பொதுவான அறிவிப்புகளையும் நான் என்னுடைய வேலை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி இதாஜா நசுருல்லாஹி அந்த ஆயத்தை இறங்கினவன என்ன செய்யறாங்க சஹாபாக்கள்லாம், அது சில பேர் வெற்றியை சொல்லுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வரும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழையும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து போற்று அப்படின்னு எல்லாம் சொல்றான். இது பெரிய பெருமையை சொல்ற மாதிரி இருக்குது. இதை கேட்டு சில சஹாபாக்கள் அழுதுருக்கிறாங்க. என்ன புகழ்றீங்கன்னா, இது வெற்றியை சொல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை சொல்கிறது. வெற்றி அதாவது எல்லாம் முடிந்து வேலை முடிஞ்சு விட்டது, இனிமே மக்கள் கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்க, இனிமே உனக்கு வேலை இல்ல, நீ போக போறேங்கிற செய்தியை அல்லாஹ் சூசகமா சொல்றான்னு இத்தனை சஹாபாக்கள் புரிந்து கொண்டு அழுதெல்லாம் இருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ்வே பல தடவை சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி கண்ணுக்கு முன்னாடி இறந்து கிடக்கிற கண்ணால் பார்க்கவும் செய்யணும். உசுரோட இருந்தா கை அசையணும், கால் அசையணும், பேசணும், நேற்று செஞ்ச காரியங்கள் இன்னைக்கு அதோட உண்மை கேட்ட மூச்சா விடணுமா இல்லையா? குறைஞ்சபட்ச மூச்சா விடுறதா கூட உசுரோட சொல்லிட்டு இருக்கலாம். மூச்சு நின்று போச்சு. அவ பார்த்து இருக்கிற ஆதாரமும் இருக்குது, கண்ணாலையும் பாக்குறாங்க, மூத்த ஆகலன்ட்டாங்க, எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்துட்டாங்க. அப்பதான் அபூபக்கர் அவர் ஊருக்கு வெளியே அவர் குடியிருந்தவர். அபூபக்கர் மதீனாவுல குடியிருக்கல, ஊருக்கு வெளியே சனத் ஊருக்கு வெளியே உள்ள இடத்துல அவங்க குடியிருக்கிறாங்க. கேள்விப்பட்டு வேகமா ஒரு ரசூலுல்லாஹ் நம்ம மரணிச்சுட்டாங்க தகவல் வருது. கேள்விப்பட்டவன வேகமா வர்றாங்க. மஸ்ஜிதுக்கு போய் நினைச்சாங்க, உள்ளவங்க ஆயிஷா நாயுடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு வைக்கப்பட்டிருக்கிறது. நேரம் அங்க வர்றாங்க. என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து முகத்தை மூடி இருக்குல்ல விளக்குறாங்க. விளக்கி என்ன செய்யறாங்கன்னா, அவங்க முகத்துல தன்னுடைய முகத்தை வைத்து முத்தமிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உடல்ல அது முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு அழுகிறாங்க. அபூபக்கர் என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. அழுது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பி அபி அன்த யா நபியல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, நான் என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். லா யஜ்மஉல்லாஹு அலைக மௌத்தத்தைனி, அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு மௌத்தை எல்லாம் ஏற்படுத்தவில்லை. அப்படி சிலர் பேசிட்டு இருக்காங்க. எப்படி ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்க, இப்ப எந்திரிச்சிட்டு மறுபடியும் மௌத்த போவாங்க. இது ஃபர்ஸ்ட் மௌத்து. கொஞ்ச நேரத்துக்கு எழுந்து போறாங்க பாருங்க, உட்கார்ந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் ஒரு மௌத்து வரும். அவங்களுக்கு ரெண்டு மௌத்தாக்குன்னு சொல்லி சில பேரை மௌத்த மறுக்க கூடாதுக்காக வேண்டி இப்படி சாரார் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மறுப்பா என்ன சொல்றாங்க, அவங்க உனக்கு சொல்லாம ரசூலுல்லாஹ் உனக்கு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் ரெண்டு மௌத்தை தரவில்லை, ஒரு மௌத்து தான். அந்த மௌத்தை அடைந்து விட்டீர்கள், முடிஞ்சிருச்சு, நீ மரணித்து விட்டீர்கள் என்று அவங்கள பார்த்தே சொல்றாரு. மக்கள் எல்லாம் மௌத் ஆவலன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, நீங்கள் மரணித்து விட்டீர்கள் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்கள் உமரை சுத்தி மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. எவனாவது மௌத்தான சொல்ல வெட்டி விடுவாங்கிறாரு அவரு. நேர அவர் வந்தோன்னு அபூபக்கர் கண்ட உமர் எல்லாரும் பயந்துருவாங்க. ஆள் உறுதிப்பாட்டில் அவர் மிஞ்சின ஆள் கிடையாது. உடல் வயிறாக்கும் அதுல எல்லாம் அவர் உமர் கூடியவரா இருக்கலாம். அந்த கொள்கை உறுதியில அபூபக்கர்னா அப்படியே அடங்கிடுவாங்க எல்லாரும். அவர் வர்றாரு. வந்தவன் என்ன செய்யறாங்க, ஒரு இந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தும் சொல்லுவாங்கல்ல, அதை சொல்லிட்டு மக்களுக்கு பயன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அபூபக்கர் உமர் விட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அபூபக்கர் பேச ஆரம்பிச்சாங்க. உமரை விட்டு விட்டு எல்லா மக்களும் அபூபக்கரை சுத்தி கூட்டமா ஆயிட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அபூபக்கர் என்ன செய்யறாங்கன்னு கேட்ட அப்படி வருது ஹதீஸ்ல, அம்மாபாத் ஃபமன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாராவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குறவர்களாக இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். அவங்களை நீங்க கடவுளாக நினைத்தீர்களே ஆனால் விளங்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். வமன் கான யாபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குவதில் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபைனல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், அவன் ஒருத்தன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். நீங்க ரசூலுல்லாஹ் மௌத்தாகலன்னு சொன்னீர்களே ஆனால் அவங்கள வணங்குறீங்கன்னு அர்த்தம், கடவுள் ஆக்குறீங்கன்னு அர்த்தம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை என்று நீங்கள் சொன்னால் மரணிக்காமல் உயிரோடு இருக்கிற தன்மை அல்லாஹ்வுடைய தன்மை, அந்த தன்மை நீங்க ரசூலுல்லாஹ் கொடுத்தீர்களே, ஆனால் ரசூலுல்லாஹ் வணங்குறீங்கன்னு அர்த்தம். எச்சரிக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வணங்குறவர்களா இருந்தால் தெளிவா டிக்ளேர் பண்றேன், அவர்கள் இறந்து விட்டார்கள். வாள் எடுத்து வெட்ட பாப்போங்கிற மாதிரி உமருக்கு சவால் வர்ற மாதிரி சொல்றாங்க. ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத், மரணித்து விட்டார்கள். உமன் கான யாபுதுல்லாஹ ஃபைன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், யார் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், அவன் தான் சாகாமல் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அப்பதான் மௌத்தாயிட்டாங்கிறது ஓரளவுக்கு மக்கள் மத்தியில பதியுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, இந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறாரு. ஒமா முஹம்மது குர்ஆன் ஆயத்தை வாசிக்கிறாரு. ஒமா முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது ரசூல் தான், அல்லாஹ் இல்லை. முஹம்மது ரசூலை, குர்ஆனுடைய வசனம் இது, முஹம்மது ரசூலை தவிர யாரும் இல்லை. கது கபல ஹலத்து மின் கப்லிஹி ருசுலு, அவருக்கு முன்னாடி தூதர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், அவரும் போயிடுவாரு, அவர் ரசூல் தான் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை என்ன செய்யறாங்க, ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினோன்னு அப்பதான் என்ன செய்யறாங்க, அந்த வசனம் இன்னைக்கு தான் இறங்கின மாதிரி அவங்க மறந்து போயிருக்கிறாங்க. சஹாபாக்கள் குர்ஆன்ல இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய இறப்புடைய அதிர்ச்சியை தாங்க முடியாம அந்த வசனங்கள்லாம் குர்ஆன்ல இருக்க அப்படி இருக்கிறத மறந்து போச்சு. அபூபக்கர் சொன்னோன்னு இன்னைக்கு தான் இந்த வசனத்தை இறங்குச்சோங்கிற அளவுக்கு எங்களுக்கு புதுசா தெரிஞ்சு என்று சொல்றாங்க. இது புகாரியில 1242. எல்லாருமே இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே திரும்பி அந்த ரசூலுல்லாஹ் மௌத்தா பண்ணி ஒத்துக்கிட்டாங்க, உமா முஹம்மது இல்லா ரசூலுங்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா அந்த இதையும் சொல்லி காட்டுறாங்க. அவையும் மாத்த அவ குத்தில முகமது மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்தும் அல்ல ஆக்காபிக்கும், வந்த வழியை நீங்க திரும்ப போறீங்களா? ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டா பழையபடி பல தெய்வங்களுக்கு போறீங்களா? இப்ப அவங்களை கடவுளாக்கி அல்லாஹ் ஒரு கடவுள் முகமது ஒரு கடவுள் என்று சொல்லி பழைய நிலைக்கு போக போறீங்களா அப்படின்னு அந்த வசனத்தை வாசி காட்டுறாரு. உமை என் கலிபல அகிபைகி, எவனாவது வந்த வழியை திரும்பி சென்றீர்களே ஆனால் புலைய நுரல்லாக செய்யா, அல்லாவுக்கு நீங்கள் எந்த கேடும் செய்யும், உனக்கு தான் கேடு. அல்லாவுடைய இடத்தில் ரசூலுல்லாஹ் வச்சியானால் உனக்கு தான் கேடு, அல்லாவுக்கு எந்த கேடும் இல்லை. எதிரில்லாஹு ஷாக்கிரீன், நன்றியோடு நடப்பவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். அந்த வசனத்தை வாசிச்சு என்ன செய்யறாங்க, காட்டுகிறார்கள். அப்ப இதெல்லாம் பார்த்த பிறகுதான் சஹாபாக்கெல்லாம் அபூ உமருடைய கையில் உள்ள வாழ்க்கையில உள்ளது எல்லாம், ஆமா நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமே, ஒரு மட்டும் நேரத்தில் சொல்லாம இருந்தா என்ன ஆயிருக்கும், அபூபக்கர் சொல்லாம இருந்தா கொஞ்சம் கற்பனை அப்படி செய்யக்கூடாது. இந்த நேரத்தில் அவர் சொல்லாத வரைக்கும் அவர்கள் இது அறியாம இருந்தாங்களா இல்லையா? அபூபக்கர் சொல்லாத வரைக்கும் அந்த சஹாபாக்கள் நிலை என்ன, இன்னக்கு மையத்துங்கிற ஆயத்து குர்ஆன்ல இருக்கு தெரியவில்லை, ஒமா முஹம்மது இல்லா ரசூல் தெரியவில்லை, அவையும் மாத்த குத்துலங்கிறது தெரியவில்லை. அப்ப இது எல்லா வசனமும் குர்ஆன்ல இருக்கிறது. அவங்களுக்கு என்ன செய்யல, சஹாபாக்கள் யாருக்கும் ஞாபகத்துக்கு வரவில்லை. கண்ணுக்கு முன்னாடி உண்மையா காட்சியளித்துக் கொண்டிருக்கு, அதுவும் அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அப்ப என்ன வழங்குறோம், அவங்களும் உணர்ச்சி வசப்பட்டால் நம்ம எப்படி பிழையா முடிவெடுப்போமோ. ஒரு முக்கியமான ஒரு ஆள் மூத்தா போயிட்டார், நம்ம கரெக்டா சிந்திக்க மாட்டோம். வீட்டுல ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்க, அந்த இறப்பு நம்மளை பாதிச்சுன்னா கரெக்டா சிந்திக்க மாட்டோம். அந்த நேரத்தில் மூளை சரியா வேலை செய்யாது. அந்த மாதிரி பிறகு நார்மலா வந்தப்ப நம்மள அப்படி செஞ்சோம், நம்மள அப்படி நடந்தோம், அப்படி எல்லாம் பின்னாடி நம்மளே என்ன செய்வோம், வெட்கப்படுவோம். அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு வர்ற மாதிரி சஹாபாக்கள் வந்திருக்கிறது. அவங்களும் கவலைப்படும் போது இப்படி மாறி விடுவார்கள், குழப்பம் வரும்போது மாறி விடுவார்கள், பிரச்சனை வரும்போது மாறி விடுவார்கள், உன்னோட கொண்டு சொல்லி விடுவார்கள், தப்பான முடிவு எடுத்து விடுவார்கள். இதெல்லாம் இதுக்கு ஆதாரம் இது புகாரில் 3620 இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம எதுக்காக வேண்டி அவங்களை பின்பற்றணும்? இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்கல்ல, நடந்து ஒரு அபூபக்கர் திருத்தனால கரெக்டான மார்க்கம் வந்துருச்சு. மற்ற திருத்தாத எத்தனை மசாயல்கள் இருந்திருக்காங்க, இவர் சொல்லி ஒரு கவனத்துக்கு வந்ததுனால திருத்திருச்சு. திருத்தாமல் எத்தனை விஷயத்தை அவங்க தவற முடிவு எடுத்திருப்பாங்க. நம்ம ஏன் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும்? மனிதர்கள் பிழைவிட வகைதான் பிழை இருக்காது, அல்லாஹ்வுடைய செய்திதான் பிழையாக வராது. ரசூலுக்கு வகையில வந்த செய்தியில பிழை இருக்காது. ரசூல் சொந்தமா சொன்னாலும் பிழை ஏற்பட்டுரும். அபசவத்தை வல்லா மாதிரி கடிகடிச்சிருவார்கள், தப்பா முடிவு எடுத்து விடுவார்கள். வகையில வந்தா தான் பிழை இருக்காது. பிழைக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று இருக்கும் பொழுது அதைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும். அவன் தான் எஜமான், எஜமானத்தான் பின்பற்ற வேண்டும். அவன் அல்லாஹ்விலிருந்து வகை ரசூலுக்கு தான் வரும், ரசூலை தான் பின்பற்ற வேண்டும். இப்படி புரிந்து கொள்வதற்கு இந்த இதெல்லாம் சான்றுகளாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இவ உஸ்மான் ரலியல்லாஹு அலி 2 பேரும் முக்கியமான ஆளுங்களுக்கு தெரியும். 4 கலீஃபாக்கள்ல 3வது 4வது கலீஃபா பிளஸ் 2 பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். உஸ்மானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மருமகன், அலியும் ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்த மருமகன். மகளை 2 பேர் மகளை கட்டினவர்கள். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உஸ்மானுடைய ஆட்சி காலத்துல
அவர் வந்து அந்த முத்துஆங்கிற தமத்து இருக்குல்ல, தமத்து ஹஜ்ஜி, அந்த தமத்து ஹஜ்ஜினா அதாவது இஹ்ராம் கட்டி உம்ராவை செஞ்சு விட்டு அந்த கொஞ்ச நாள் இஹ்ராம் இல்லாம மக்காவில் இருந்து ஹஜ்ஜுடைய நேரம் வந்தவொடனே அதுக்கு இன்னொரு இஹ்ராம் கட்டி ஹஜ் செய்யறது தமத்து ஹஜ்ஜிங்கிறது. இதை வந்து என்ன செய்யறாருன்னா உஸ்மான் மறுக்கிறார், அதெல்லாம் செய்யக்கூடாது மறுக்கிறார். அப்ப ரெண்டையும் சேர்த்தான் செய்யணும், கிரான் தான் செய்யணும், தமத்துவ முறையில் ஹஜ் செய்யக்கூடாதுங்கிறார். அப்ப அலி ரலியல்லாஹு இந்த செய்தி கேள்விப்பட்டவொடனே உறக்க சட்டம் போட்டு என்ன செய்யறாங்க, நான் வந்து அப்படி தமத்துவ தான் செய்வேன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அதாவது சவலப்படி ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹி மர்மனா சவலப்படி ரெண்டு பேரும் அவர் என்ன செய்யறாரு, தடுக்கிறாரு, இவர் என்ன செய்யறாரு, அப்படி செய்வேங்கிறாரு. சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, மா குன்துலி அதா சுன்னத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌலி அஹதின், யாருடைய சொல்லுக்காகவும் ரசூல் சுன்னத்தை நான் விட மாட்டேன். இவர் சொன்னா நான் ஏத்துக்கணுமாங்கிறார். உஸ்மான் சொன்னாரே, ஆனால் ரசூல் சுன்னத்து என்னன்னு எனக்கு தெரிகிறது, ரசூலுடைய சுன்னத்தை நான் எப்படி இவர் சுன்னத்தை விடுவேன் என்று மறுக்கிறாரு. சகலப்பாடிக்குள்ள மறுப்பு வர்றதை பார்க்கிறோம். கலீஃபா சொல்றாரு, கலீஃபா மறுக்கிறாரு. அப்ப குலஃபாய ராஷிதீனை பின்பற்றுங்கிறாங்களே, சுன்னத்துப்படி இல்லாதனால மாட்டேன்ட்டாரு. இது சுன்னத்துக்கு மாற்றமா இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக இது வந்து அவர் தடுக்கிறாரு. தடுக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அலியே உஸ்மானை எதிர்த்து மறுத்திருக்கிற காட்சியை வந்து புகாரில 1563வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி இப்ப வந்து நம்ம பெண்கள் பள்ளிக்கு வர்றாங்கல்ல, ஆனால் நீண்ட நெடுங்காலமாக அந்த வழக்கம் இந்தியாவில் கிடையாது. தௌஹீத் ஜமாத்துடைய எழுச்சிக்கு பிறகுதான் பெண்களும் பள்ளிவாசல்ல என்ன செய்யறாங்க, வரணுங்கிற நாலேஜ் கிடைச்சிருக்கிறது. அது தௌஹீத் ஜமாத் மர்கஸ்கள் அனுமதிக்கவும் வருகிறார்கள். பெருநாள் தினத்தில் கூட அனுமதி கிடையாது நிறைய இடங்கள்ல. திடல்ல போய் தொழுவது இருந்தா அனுமதிக்கிறாங்க, அந்த மாதிரி செய்யறாங்க. இப்ப பெண்கள் பள்ளிக்கு வரலாம் என்பதை வந்து நிறைய ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். புகாரில 362, 86, 184, அதே மாதிரி 578, 707, 807, 809, 814, 837, 850, 865, 867, 868, 873 இவ்வளவு ஹதீஸ்லயும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். பலவிதமான ஹதீஸ், ஒரே ஹதீஸ் இல்ல, ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ஹதீஸ்கள். எல்லாத்துலயும் என்ன வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதிருக்கிறார்கள் வருது. இவ்வளவு ஆதாரம் இருக்குதா இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆயிஷா நாய் சொல்றாங்க. ஆயிஷா நாய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெண்களை பள்ளிக்கு வர சொன்னாங்க, இந்த காலத்தில் அவர்கள் இருந்திருப்பார்கள், தடுத்திருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அது எந்த காலம், லட்சம் வருஷம் ஓடி போச்சு, போய் 2-3 வருஷத்துல சொல்றாங்க. இந்த காலத்தில் பெண்களை பார்த்தாங்கன்னு சொன்னா ரசூலை தடுத்திருப்பாங்க அப்படின்னு யார் சொல்றா, ஆயிஷா நாய் சொல்றாங்க. இது புகாரில் 869 ஹதீஸ்ல இருக்குது. அப்ப வந்து பெண்கள் பள்ளிக்கு வர்றது இருக்குன்னு ஆயிஷா நாய்க்கு தெரிஞ்சிருக்குது. அவங்களே பல ஹதீஸ்கள் அறிவித்தும் இருக்கிறார்கள். அவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வந்து பள்ளி வாசலுக்கு வருவதை அனுமதிச்சாங்க, உண்மைதான். இப்ப வந்து பெண்கள் அலங்கரிச்சிட்டு வர்றது சில காரணம், காலம் கெட்டு போச்சுப்பாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க முந்தின காலத்தை விட இந்த காலம் கெட்டு போச்சுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் அவங்க என்ன செய்யறாங்க, காலம் ரொம்ப கெட்டு போச்சு, இப்ப ரசூலுல்லாஹ் இருந்தார்களே ஆனால் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, தடுத்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப மார்க்கத்தினுடைய பேசிகள் சொல்லலாமா? அப்ப வந்து காலத்துக்கு மாறக்கூடிய மார்க்கமா இது? என்ன மாதிரி எல்லாம் ஏற்படும் என்பதெல்லாம் அல்லாஹ் அறிந்தவன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தில் வந்து ஒரு காலம் வந்தவுடனே இந்த காலத்தில் இருந்தால் மாற்றி இருப்பார்கள்னா அது இறைவனுக்கு தெரியுமே. உமாக்கான ரப்புக்கா நசியா, உங்களுடைய இறைவன் எதையும் மறப்பவன் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் மறந்துட்டான். அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு பெண்கள் அனுமதிக்க கூடாத ஒரு நிலை வரும் அப்படின்னு அல்லாஹ்க்கு தெரிஞ்சிருந்தால், அல்லாஹ் நினைத்திருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை போட்டிருப்பான். இப்ப இருந்தால் தடுத்திருப்பார்கள் வச்சுக்கிட்டு தான் தடுக்கிறாங்க எல்லாரும் பெண்களை தடுக்கிறாங்கன்னு கேட்டா, ஆயிஷா நாய் என்ன சொன்னார்கள், அந்த காலத்திலேயே தடுத்திருக்க வேண்டும் சொன்னார்களா இல்லையா? அதை தாண்டி இந்த 1400 வருஷத்துக்கு எப்படி அனுமதிக்கிறது உங்களை அப்படின்னு சொல்லி ஆதாரம் என்னடான்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் அனுமதிச்ச இவ்வளவு ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. ஆயிஷா நாய் சொந்தமா சொன்ன ஒரு கருத்து ஆதாரம். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த காலத்தில் இருந்தால் தடுத்திருப்பார்கள். நான் கேட்கிறேன், இப்ப இதே மாதிரி எல்லாரும் பேச தயமம் செய்யறீங்கல்ல, தயமம் செய்யறோம், கஸ்ர் செய்யறோம், ஜம்மு செய்யறோம். ஒரு நாள் சொன்னான்னு செய்யுங்க, அந்த காலத்தில் பிரயாணம் கஷ்டம், இந்த காலத்தில் இருந்தால் அதை ரத்து செஞ்சிருப்பார்கள் ஒதுக்குறீங்களா? பிரயாணம் அந்த காலத்து பிரயாணம் இந்த காலத்து பிரயாணம் ஒண்ணா? அந்த காலத்தில் பிரயாணம் பண்றது நடந்து போகணும், இல்ல குதிரையில போகணும், ஒட்டகத்தில் போகணும், ஒரு சின்ன தூரத்துக்கு 2 நாள் 3 நாள் மணக்கடன்னு அதுக்காக அந்த காலத்தில் மக்களுக்கு செலவு கொடுத்தாங்க. 2 ரகாத்து 4 ரகாத்து 2 தொழுதுக்குறங்க,
ரெண்டு தொழுகை சேர்த்து தொழுதுக்குங்க அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த காலத்துல தேவையா? இப்படி ஒருத்தன் சொல்றான், இந்த காலத்துல ரசூலுல்லாஹ் இருந்திருப்பார்களே ஆனால் இதெல்லாம் தடுத்திருப்பார்கள். இந்த காலம் வரும் இந்த ரசூலுல்லாஹ் ஆராய்ச்சி பண்ண அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையா இது? அல்லாஹ் இதெல்லாம் தெரியாது அப்ப இந்த காலம் வரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வாசக தப்ப போட்டிருப்பானே. அப்ப இந்த மாதிரி இருந்தா தான் நீங்க கசர் செய்யணும், காலம் மாறிவிட்டால் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருப்பானே. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லை. மனுஷன் சில விஷயத்தை கவனிக்காம போயிருமா? மார்க்கத்தை சொன்னோம் அல்லாஹ் அந்த சலுகையை தரும் பொழுது கியாமத் நாள் வரைக்கும் தருகிறானா, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திரமா தருகிறானா? அப்ப ஆயிஷா நாயுடைய இந்த பேசிக்க தவறு சொல்லிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் இப்ப இருந்தா மாத்திருப்பாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருவான். தைமம் செய்யறத சொல்லிட்டு போயிருவான். தைமம் செய்வது அந்த காலத்துல தண்ணி கிடைக்காம இருந்துச்சு, தண்ணி கிடைக்காம நிலைக்கா இருக்கா? தண்ணி இல்லைங்கிற ஒரு நிலை என்னைக்காவது அடையிறோமா? யோசிச்சு பாருங்க. மினரல் வாட்டர் கடையில் வாங்கிட்டு தண்ணி கிடைக்கதான் செய்யுது. அந்த காலத்துல தண்ணிங்கிறது கஷ்டமா இருந்தது. நிலத்தடி நீர்லாம் இப்ப எடுத்துட்டான். எங்கேயோ உள்ள வீராணத்தில் உள்ள தண்ணியை கூட கொண்டாந்து விடுறாங்க. அவங்க ஆந்திராவில இருந்து தெலுங்கு கங்கையில இருந்து இங்க கொண்டாந்து தண்ணியை கொண்டாந்து விடுறான். தண்ணி இல்லாட்டி கொண்டாந்து சேர்த்து போடுறான். அப்ப அந்த காலத்தில் தண்ணியை கிடைக்காவிட்டால் தைமம் செய்யுங்க இந்த காலத்துல சொல்லிருக்க மாட்டாங்க. தண்ணி தான் எங்கேயும் கிடைக்குமே அப்படின்னு சொல்லலாமா? இது பேசக்கூடாது. இந்த காலத்தில் இருந்தால் தொழுகை ஒண்ணும் சொல்லிடலாம். ஜக்காத்து அப்படிதான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் அது. ரசூலுல்லாஹ் என்ன இந்த காலத்தில் இருந்திருந்தாங்க வேணான்னு இருப்பாங்க. ஜக்காத்தை மறுத்தவர்கள் என்ன வாதம் வச்சாங்க? இதுதான் வாதம் வச்சாங்க. ஜக்காத்தை மறுத்தவங்க ரசூலுல்லாஹ் காலத்துல ஓகே, இப்ப நல்ல செழிப்பா இருக்கிறது, இப்ப ரசூலுல்லாஹ் இருந்து ஜக்காத்து வாங்கிருக்க மாட்டாங்க, நாங்க தர மாட்டோம்ட்டாங்க. அதுதான் நம்ம பக்கம் யுத்தம் செஞ்சாரு. பாப்பா யுத்தம் செய்யறாரு, மோகம் என்ன செய்யறாங்க? அங்க மாத்தமா பேசுறாங்க. ஆயிஷா நாயகி வந்து மாத்தமா பேசுறாங்க. அவர் தாப்பனர் செய்யற இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக போர் செய்வாங்கிறாரு. அப்ப என்ன மேட்ரு? இந்த மாதிரிலாம் அவங்க மனசுக்கு படுற சொல்லி விட்டு வர்றாங்க. தவறு இது. ஆயிஷா நாயகி விவரமான ஆள் தான். ஆனா இப்படி இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் சிலத்துல சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து உமர் புகாரில 869 ஹதீஸ். உமர் எல்லாம் வந்து பெண்கள் பள்ளிக்கு வர அவர் பிடிக்காது. அவங்க மனைவி வந்து ரொம்ப வெறுத்துக்கிட்டு இருந்தார். அப்ப என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய மனைவி என்ன செய்வாங்க, அதை மீறி பள்ளியாசலுக்கு இஷாவுக்குலாம் வந்துருவாங்க. அப்ப அவர் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய மனைவிட்ட கேட்கிறாங்க, உங்க கணவருக்கு பிடிக்காத இந்த பள்ளியாசலுக்கு வர்றதும் பிடிக்காத, வீட்டுல தானே சொல்லி வச்சுடுறாரு, நீங்க எப்படி இங்க வர்றீங்க, உங்களை தடுக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தடுக்க முடியாது. ஏன் தடுக்க முடியாது? ரசூலுல்லாஹ் தடுக்க கூட சொல்லிட்டாங்களே, எப்படி தடுப்பாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளிக்கு வர தடுக்காதீர்கள் சொல்லி இருக்கும் பொழுது இந்த சொல்லு அவர் என்னை தடுப்பதை விட்டும் தடுத்துவிடும், அவரால் என்னை தடுக்க முடியாது, நான் வரத்தான் செய்வேன். அப்ப கணவர் வந்து போது விரும்பலன்னு இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் தடுக்க வேணாம்னு சொன்னாலும் வாய்ப்பத்திட்டு இருக்கிறாரு, அட்வைஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்க புருஷன் தடுக்க மாட்டார், தடுக்க முடியாது எப்படி தடுப்பாரு? ரசூலுல்லாஹ் தடுக்க கூடாது இருக்கும்போது அவர் தைரியம் இருக்கா அவருக்கு அப்படின்னு நம்ம கேட்கறாங்க. இது புகாரில 900வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கிறீங்க. அப்ப இது எல்லாமே சேர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டால், சஹாபாக்கள் வந்து அவங்களுக்கும் சில கருத்துக்கள் வச்சிருந்துருக்காங்க. இந்த காலத்துக்கு தேவையில்லை, அந்த காலத்துக்கு சொன்னாங்க, இந்த காலத்துக்கு ஒத்து வராது, இப்படிலாம் சிந்திச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்படி மார்க்கமாக்க முடியும்? நமக்கு சேஃப்டி வகி அப்படிங்கிறது இது ஒரு ஆதாரம். அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் எப்படிலாம் பாருங்களேன். இப்ப ரசூல் நம்ம சிறுநீர் நின்று சிறுநீர் கழிக்கலாமா? யூரின் போறோம்லங்க, நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கலாமான்னு கேட்டா அது வந்து கழிக்க கூடாது பொதுவாக. சில நேரங்களில் அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் கழிச்சுக்கலாம். சில பாத்ரூமுக்கு போறோம், பஸ் ஸ்டாண்ட்ல போறோம், நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிற மாதிரியான செட்டப் தான் அங்க இருக்கும். அங்க உட்கார்ந்து சிறுநீர் கழிச்சா 50 பேர் கழிக்க நம்ம மேல ஊத்திட்டு போயிருவாங்க, தெரிச்சு போயிடும். அந்த மாதிரியான அமைப்பு இருக்காதுங்கும் போது நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கலாமா என்று கூடும் நம்ம சொல்றோம். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு இடத்துக்கு வர்றாங்க, வெளியே போயிட்டு இருக்கிறாங்க, ஊருக்குள்ள இல்ல, ஒரு குப்பை மேடு மாதிரி ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதற்கான ஒரு அமைப்பு இல்ல. அப்ப பால காயமன் அந்த இடத்துல நின்று கொண்டு என்ன செய்யாங்க, சிறுநீர் கழித்தார்கள். உட்கார்ந்து சிறுநீர் கழித்தால் அந்த இடம் அதுக்கு பொருத்தமாக மேட்சாக ஆவாது என்று இருந்தால் நின்று கொண்டு சிறுநீர் கழித்து விட்டார்கள். அப்ப இது புகாரியில வந்து 224, 225, 226, 2471 இந்த ஹதீஸ்ல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று சிறுநீர் கழித்தார்கள் வருது. இது வந்து வெளியே நடந்தது. ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மன் ஹத்ததக்கும் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால காயிமன், ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்னு யாராச்சும் உங்களுக்கு சொன்னால் ஃபலாத்து சத்திகுஹு, அது நீங்க நம்பாதீங்க, பொய். யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அவங்க பார்த்த வரைக்கும் இல்ல, அவங்க பார்த்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சிறுநீர் கழிக்கலங்கிறதுனால இந்த செய்தியை கேள்விப்பட்டு மறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கவே மாட்டாங்க,
வெளி உலகத்தில் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது செஞ்சிருக்காங்க, எப்பவும் செய்யலாம். அப்ப ரெண்டையும் இணைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இது எதுக்கு சொல்ல வர்றோம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு செயல் மனைவிக்கு தெரியல தானே, நமக்கு தெரிஞ்சிருக்கல. இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கு, யாருக்கு தெரியல? அவங்களுடைய மனைவிக்கு தெரியல தானே. அவங்க காலத்தில் நடந்திருக்கு, இப்படி சம்பவம் நடந்திருக்கும் போது அந்த வெளியில செஞ்சிருப்பாங்க போல இருக்கு, அப்படி விளங்காம டோட்டலா மறுக்கிறாங்க. இப்படியும் இருக்கும், தெரியாமல் இருந்துருவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். அதாவது மருமான்கிறவர் அன்னைக்கு ஆட்சியாளர் சொன்ன கவர்னரா இருந்தார்ல, மதீனாவுல கவர்னரா இருந்தார், நோன்பு சம்பந்தமாலாம் வந்துச்சுல, அப்பவும் சொல்லி இருக்கிறோம். அபூ ஹுரைராவுக்கு போய் அறிவுரை சொல்ல சொன்னார்ல, நோம்பாளியா குறிப்பு கடமையான நிலையில உள்ள அதிசல சொல்லி இருக்கோம். அவர் மதீனாவுடைய ஆட்சியாளராக இருக்கிறார். அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அபூ சயீத் குத்ரி அப்படிங்கிற ஒரு சஹாபி வந்து அறிவிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நம்ம பெருநாள் தொழுகை இருக்குல்ல, பெருநாள் தொழுகை நம்ம எப்படி தொழுகிறோம்? முதல்ல தொழுகை, அப்புறம் குத்துபா. ஜும்மா தொழுகையில முதல்ல வந்து குத்துபா, அப்புறமேல் தொழுகை. வெள்ளிக்கிழமை தொழுகை என்ன செய்யறாங்கன்னா, முதல் உரை நிகழ்த்தி முடிச்சிருவாங்க. உரை நிகழ்த்தின பிறகுதான் தொழுகை நடத்துவோம். பெருநாள் தொழுகை எப்படி நடக்கும்னு கேட்டா, முதல்ல வந்து என்ன செஞ்சிருவோம், தொழுகை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், பயான். இது முறை இருக்கு, இது ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. இப்ப இருக்கும்போது என்ன செய்யறான்னு கேட்டா, மக்கள் உட்கார்ந்து இருக்கும்போது மர்வானுடைய காலம். மர்வான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அமீருல் மதீனாவா இருக்கிறார். அது ஒரு நோம்பு பெருநாளோ ஹஜ்ஜி பெருநாளோ, அது பெருநாள் இதுன்னு ஒரு சொல்லல, ஒரு நோம்பு பெருநாள் அல்லது ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் மர்வான் வர்றாரு. வந்தவன என்ன செய்யறாருன்னு கேட்டா, அங்க ஒரு மெம்பரை கட்டி வச்சிருக்காங்க. மெம்பர் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, பெருநாள் தொழுகைக்கு திரள்ல சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு தான் மெம்பர், பெருநாள் தொழுகைக்கு மெம்பர் எல்லாம் கிடையாது. மெம்பர் வேற கட்டி வச்சிருக்குது. அப்ப என்ன செய்யறாருன்னா, மர்வான் என்ன பண்றாருன்னு கேட்டா, தொழுகிறதுக்கு முன்னாடி ஏறி பயான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்காது மாத்தமா. இப்ப நம்ம எல்லாரும் செய்யணுமா இல்லையா? எப்படி செய்யறோம்? முதல்ல தொழுது முடிச்சுட்டு அப்புறமே உரை நிகழ்த்தணும். இவர் ஜனாதிபதி, அவர் கவர்னர் இருக்கிற மதீனாவுடைய கண்ட்ரோல் இருக்குது, ஆட்சி இருக்குதா இல்லையா? அதனால என்ன பண்றாருன்னு கேட்டா, பிறகு தொழுது மக்கள் இருக்க மாட்டாங்க நினைச்சுக்கிட்டு, இவர் வாட்டி வெள்ளிக்கிழமை மாதிரி என்ன செய்யறாரு, எந்திரிச்சு பயான் பண்றது ஏற போறாரு. ஏற போட்டவன அபூ சயீத் குத்ரி புடிச்சு இழுக்கிறாரு. என்ன ஏற மேல ஆளுநர் பார்க்கல, இவர் சகாபி. அபூ சயீத் குத்ரி இவர் சகாபி. இவர் என்ன பண்றாரு, சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே இழுத்து போட பாக்குறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, மல்லு கட்டி ஏறிடுறாரு. இவர் இழுக்க, அவர் இழுக்க, கடைசியில் அவர் என்ன செய்யறாரு, மேல ஏறிடுறாரு. ஏறணும்னு என்ன செய்யறாருன்னா, கத்தப கபில தொழுகைக்கு முன்னாடி உரைய பெருநாள் உரையை ஆரம்பித்து விட்டார். அப்ப என்ன செய்யறாருன்னா, அபூ சயீத் குத்ரி மேடையை நோக்கி கேட்கிறாரு, கையர்த்தும் வல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியமா நீங்க மார்க்கத்தை மாத்தி விட்டீர்கள், மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்கு, உங்க இஷ்டத்துக்கு மாத்துறீங்களா அப்படி கேட்கிறாரு. அப்ப அதுக்கு அப்போ மர்வான் என்ன சொல்றான்னு கேட்டா, யா அபா சயீத் கது தஹப மா தஅலமு, நீ சொல்ற விஷயம் எல்லாம் முடிஞ்சு போய் விஷயம், அது பேசாத, வேற மார்க்கங்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ளது மாத்தினீங்கன்னு கேட்டா, அதெல்லாம் பழைய கதை. யார் சொல்றா? மெம்பர்ல வச்சுக்கிட்டு சொல்றாரு. யாரு இருக்கா அந்த காலத்துல? சஹாபாக்களும் தாபியன்களும் இருக்கிற ஜமான் காலம், கேடுகட்ட காலம் இல்லை. இருக்கிற மக்கள் எல்லாம் யாரு? சஹாபியா இருப்பாங்க, இல்லை தாபியனா இருப்பாங்க. அபூ சயீத் குத்ரி சஹாபி தான, சஹாபியான அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரை போன்ற சஹாபாக்களும் இருந்திருப்பார்கள், தாபியன்களும் இருந்திருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு காலம், சிறந்த காலம் அந்த காலம் தான். அவர் என்ன செய்யறாரு, அதெல்லாம் மலையேறி போச்சு காலம், அந்த செய்ய முடியாது, பழைய கதை அப்படிங்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, மாலம் அல்லாஹ் கைருன் மிம்மால ஆலம், மாலம் அல்லாஹ் கைருன் மிம்மால ஆலம். அப்ப நீ உண்டாக்கிற இந்த வழிமுறை இருக்கு, நான் அறியாத இந்த வழிமுறை, இதையை விட நான் அறிந்து வைத்திருக்கிற வழிமுறை இருக்கு, ரசூலுல்லாஹ்விலிருந்து கற்ற வழிமுறை, அது சிறந்தது, நீங்க எது சிறந்தது இல்ல அப்படின்னு அப்போ சண்டை போடுறாரு. அப்ப அதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு, நான் ஏன் இந்த மாதிரி செய்தேன் என்றால், தொழுகைக்கு பிறகு உட்கார மாட்டேங்கிறாங்க, என் பயணத்தில் கேட்க மாட்டேங்கிறாங்க, முன்னாடி சொல்லு காரணம் சொல்றாரு. அது மார்க் அடிப்படையில் செய்யவில்லை. அவர் என்ன செய்யறாருன்னா, மக்கள் உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் காட்டி அதனாலதான் செஞ்சேன்னு ஒரு வாக்காக நடக்குது. இது புகாரில் 956 ஹதீஸ்ல இருக்குது. நான் கேட்கிறேன், பெருநாள் ஒரு முக்கியமான விஷயம், அதுல உள்ள ஒரு சுன்னத்தான ஒரு விஷயத்தை அப்பட்டமா மீறாரு ஒரு ஆள். ஒரு நாள் தான் இருக்கிறார், அவ்வளவு பேரும் செஞ்சு கூட அடிக்கலாமா இல்லையா? என்னடா விளையாடுறேன்னு கேட்கணுமா இல்லையா? இந்த ஒரு மனுஷன் தான், ஒரு சகாபி தான் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, சட்டை பிடிச்சிட்டு இறங்குறே இல்லையான்னு கேட்கிறாரு. அதை மீறி அவர் நினைச்சு செஞ்சு விட்டாரு. பெருநாள் தினத்தில் இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு சுன்னத்தை மீறி மறுத்து இஷ்டத்துக்கு செய்யறாரு. நல்ல வழங்குது மருவான்கிறது, இஷ்டத்துக்கு மார்க்கத்தில் விளையாடி இருக்கிறாரு. அதுதான் அதை பின்பற்றி அந்த பேர் மௌனமாக இருந்தார்கள். இவருக்கு சப்போர்ட்டா யாரும் எந்திரிக்கல. எல்லாரும் எந்திரிச்சு ஒரு உரை நிறுத்த, ஒரு கூச்சப்பட்ட உரை நிறுத்திப்பாரு. ஓய் நிப்பாட்டு, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு மீறுற, இப்படி எல்லாம் சொல்ல நடந்துடும். ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி
பேசாமல் இருந்து நமக்கு ரொம்ப இருந்திருக்கிறார்கள் தான் வழங்குது. வேற நோக்கம் இருந்திருக்காரு. எதுக்கு தாராரு பெருநாளுக்கு தாராரு இப்படிங்கிற ஒரு மனநிலையிலையோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இந்த ஒரு மனுஷன் மட்டும் எதிர்க்கிறாரு, பாக்கி பேரெல்லாம் எதிர்க்காம இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு விஷயங்களை செய்திருப்பார்கள், அது தொடர்ச்சியாக வந்திருக்கும். பயந்து கொண்டு மக்கள் எதிர்க்காமல் இருந்திருப்பார்கள். அதெல்லாம் மார்க்கம் சொல்லிடுவீங்களா? 500 வருஷமா இருக்கு, 1000 வருஷமா இருக்குன்னு கேட்டா, ஆட்சியில் இருக்கிற ஆட்கள் சஹாபாக்கள் வாய்த்திருக்காம இருந்திருக்காங்களே, தாபியங்களை எதிர்க்காம இருந்திருக்கிறாங்களே. அப்ப சஹாபாக்கள் தாபியங்கள் வாழ்ற காலத்தில் ஒரு சுன்னத் அப்பட்டமாக ஒருவர் மீறுகிறார்னு சொன்னா, அப்ப ஏன் அது தொடர்ச்சியா வந்திருக்க கூடாது? என்னமோ தெரியல, இதை விட்டுட்டு சுன்னத்தை கரெக்டா எடுத்துட்டாங்க. இது சுன்னத் ஆகல. அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் செஞ்ச பெரிய அருள் என்னன்னு கேட்டா, இதையும் சுன்னத்தாக ஆக்கியிருப்பாங்க. ஆக முடியல. எல்லாருமே எல்லா ஜமாத்து எல்லாமே என்ன செய்யறாங்க, முதல்ல தான் வந்து தொழுக, அப்புறம் தான் குத்துபாங்கிற நடைமுறை தான் இருக்குது. ஆனா அவர் மீறி இருக்கிறார். அவ்வளவு சஹாபாக்களை வைத்துக் கொண்டு, அவ்வளவு தாபீன்களை வைத்துக் கொண்டு அவ்வளவு கட்டுப்பட்டு இருந்திருக்கிறார்கள். ஒரு ஆளுக்கு ஒண்ணு செய்ய முடியவில்லை. இது நீங்க புகார்ல 956 ஹதீஸை படிச்சு பாருங்க. இது ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது நமக்கு சேஃப்டி வகைதான். சஹாபாக்களா இருந்தாலும் இந்த மாதிரி தவறான ஒருத்தர் தீர்ப்பளிக்கும் போது ஆட்சியாளர்களை எதிர்க்காமல் இருந்து விடுவார்கள், அதுக்கு அடங்கி இருந்து விடுவார்கள், கட்டுப்பட்டு இருந்து விடுவார்கள். அவங்க நோக்கத்தை பொறுத்து அல்லாஹ்வுக்கு அவங்களுக்குமான விஷயம். அவங்க நம்ம குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. நாம அவங்களை எடுத்து பின்பற்றுவதா இல்லையா என்பதுதான் அடிப்படையான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முதல்ல அல்லாஹ் என்ன செய்வான்னா, இப்ராஹிம் நபிக்கு தான் ஆடை அணிவிப்பான். கேமனால எல்லாரும் நிர்வாணமா தான் எழுப்பப்படுவோம். எல்லா ஆணும் பண்ண எல்லாருமே எழுப்பப்படும் போது எப்படித்தான் நிர்வாணமா தான் பிறக்கும்போது நிர்வாணமா தான் பிறக்கிறோம். அந்த மாதிரி தான் எல்லாரும் எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்டவங்க அப்ப இப்ராஹிம் நபிக்கு ஆடை அணிஞ்ச பிறகு என்னுடைய சகாபாக்கள்ல சில பேர் இடதுபுறமாக பிடிக்கப்படுவார்கள். இடதுபுறம் பிடிக்கப்படுற நரகத்துக்கு போறதுக்காக வேண்டி, கெட்டவங்கள் இடதுபுறமும் நல்லவங்கள் வலதுபுறமும் பிரிக்குவான்ல, இடதுபுறத்துக்கு தள்ளிட்டு போவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்களா நம்ம தோழர்கள் வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது பக்கமாக சில தோழர்களை அல்லாஹ் வந்து பிரிப்பான். ரசூலுல்லாஹ் யாரನ್ನ பார்த்து வச்சிருப்பாங்களே சஹாபின்னு, அவங்க என்ன செய்வாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்க எல்லாம் தோழர்கள் அங்கிருந்து நான் சொல்லுவேன். அப்ப எனக்கு சொல்லப்படும், இன்னஹும் லம் யஸாலு முர்த்ததீன அலா ஆகாபிஹிம் முந்து பாரத்தஹும், நபியே நீங்கள் பிரிந்ததிலிருந்து அவர்கள் வந்த வழியே போய்கொண்டே இருந்தவர்கள். உங்களுக்கு சஹாபின்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க என்று கேட்டால், நீங்க எப்ப உங்களை பிரிந்தீர்களோ பிரிந்ததிலிருந்து வந்த வழியே ரிவர்ஸ்ல போனவர்கள், வந்த வழியே போய்விட்டவர்கள். நீ தோழர் நினைத்திருந்தாலும் அவங்க தோழர் கிடையாது. இது எல்லாரும் சில பேர், எல்லா சஹாபியும் பிடிக்கல. சஹாபாக்கள் சில பேர், ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த சில பேர் இடது பக்கமாக நரகவாசிகள் பக்கமாக ஒதுக்கப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அல்லாஹ்ட்ட என்ன பதில் வருது, உனக்கு தெரியாது, அவர்கள் நீ பிரிந்த பிறகு வந்த வழியே போய்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நல்லா சொல்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் சொல்லுவேன், கமா கால் அப்துல் சாலிஹு, சாலிஹான நல்லடியார் ஈசா நபி சொல்வார்களே அந்த பதிலை நானும் சொல்லிவிடுவேன். ஈசா நபி என்ன சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நான் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா தான் சொல்லிட்டு இருந்தேன், நீ என்னை கைப்பற்றின பிறகு அங்க இஷ்டத்துக்கு விளையாடுறாங்க, அதுக்கு என்ன நீ பிடிச்சிடாத. ஈசா நபி சொல்லுவாங்க மறுமை நாள்ல. அவர் அல்லாஹ்வுடைய மகன்கிறாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பான், நீ தான் சொல்லி கொடுத்தியாண்டு. நான் சொல்லி கொடுத்தேன், நான் கரெக்டா தான் சொல்லி கொடுத்தேன், அவங்க செத்து போயிட்டாங்க, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாரு. அதை சொல்லிடுவேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் எனக்கு தெரியாது, நான் இருந்த வரைக்கும் சஹாபின்னு நினைச்சேன், அதுக்கு பிந்தைய அவங்க மாறி இருந்தா எனக்கு தெரியாது, நீ நாச்சு அவங்களாச்சு அப்படின்னு ஒதுக்கிக் கொள்வேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன வளர்ந்தது, சஹாபாக்கள் என்று அறியப்பட்டவர்கள் கூட இப்படியாக பிடித்து தள்ளப்படுவார்கள் என்று வந்தால், அப்படிப்பட்ட சஹாபியர்கள் யாருன்னு தெரியல, எந்தெந்த சஹாபி லிஸ்ட் பேர் வரல. அப்ப ஆனா நம்ம எல்லாம் சஹாபின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். அந்த ரசூலுல்லாஹ் சஹாபின்னு நினைச்சிட்டு இருக்கிறார்கள். சஹாபி என்று நினைத்தவர்கள்ல கொஞ்சம் பேரு இந்த பக்கத்துக்கு உரியவர்களாக மாற்றப்படுறாங்க. நான் உங்களை கை கழுவிடுவேன். எதனால் கை கழுவிடுவேன், என்னை பிரிந்த பிறகு உங்க இஷ்டத்துக்கு நடந்தார்கள், வந்த வழியே திரும்பி போனார்கள், ஷிர்க்ல இருந்து வந்தாங்கல்ல அதை நோக்கி திரும்பி போய்விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ்விடம் சொல்லப்படுது. புகாரில 3349, 3447, 4740 இதுல எல்லாம் பார்க்கலாம். இதுல இன்னும் சில இந்த வாதங்கள் இருக்கிறது, அதையும் பார்த்துட்டு நாளைக்கு மதுஹப் விஷயங்கள் இருக்கு. நாள் 10 இருக்கு, கம்மியா இருக்கிறது. மதுஹபை பற்றி உள்ள வாதங்களும் இருக்கிறது. நாளைக்கு இந்த சஹாபாக்கள் விஷயத்தை ஒரு சில விஷயங்கள் மிச்சம் இருக்கு, அதை முடித்து விட்டு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மதுஹப் தலைப்புக்குள்ள போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.